Good morning students. Class 10th standard, subject social science, civics, central government. The continuation of the lesson central government. So next topic we will discuss about vice president. So vice president is the second highest office of the country. So he is accorded a rank next to the president in the official warrant of presidents. The office is modeled on the line of the American president. Article 63 of the Constitution provides for a Viceroy of India. This office can be created to maintain the political continuity of state. So in our country, second highest position of the country is the vice president role. So the vice president role is very important to our country. He is the ex officio chairman of the Rajya Sabha. So the article 63 deals about the qualifications of the president and functions of the president and all other activities. So he is also a rank next to the president of the official warrant of presidents. So the office can be created to maintain the political continuity of state. சரி, நம்ம கண்ட்ரி உடைய நெக்ஸ்ட் அஃபிஷியல் சிட்டிசன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, வைஸ் பிரசிடென்ட்டுடைய ரோல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஆர்டிக்கல் 63ல் வைஸ் பிரசிடென்ட்டுடைய ரோல் பற்றி ரொம்ப நிறைய என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த பிரசிடென்ட் ரோல் as well as வைஸ் பிரசிடென்ட் ரோல் ரெண்டுமே பார்த்திங்களா அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ஸில் இருந்து தான் எடுக்கப்பட்டது. இதுவும் பார்த்திங்களா அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ஸில் என்னெல்லாம் மாடலோ அந்த மாடலை பேஸ் பண்ணி தான் வைஸ் பிரசிடென்ட்டுடைய ரோல் இங்கே நம்ம இந்தியாவில் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், க்ரியேட் பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி ஃபங்க்ஷனிங்கும் பார்த்திங்களா அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ஸில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த ஃபங்க்ஷனிங் தான் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்களா இந்த வைஸ் பிரசிடெண்ட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ராஜ்யசபாவுடைய சேர்மேன் அப்படின்னு அவரே சொல்கிறோம். இந்த ராஜ்யசபா இஸ் எ பெர்மனன்ட் பாடி அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அவர் தான் அங்கே வந்து என்னவாக இருக்கிறார் அப்படின்னா சேர் பர்சனாக இருக்கார். ஃபார் என்ன ரீசனுக்காக அப்படின்னா அந்த ஸ்டேட்டினுடைய கண்டினியூட்டி, பொலிட்டிக்கல் கண்டினியூட்டி அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு நம்ம கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலை வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே சார். நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன்ஸ் ஹீ நீடட், என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவருக்கு தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹீ ஷுட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட், he must have completed the age of 35. He must not hold any office of profit under the union, state or local government. Fourth point, he should have other qualifications required to become a member of the Rajya Sabha. First point, he should be a citizen of India. இந்தியாவினுடைய குடிமகனா அவர் இருக்கணும் வைஸ் பிரசிடென்ட். செகண்ட், he must have completed the age of 35. அவருடைய ஏஜ் கண்டிப்பாக 35 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். தேர்ட் பாயிண்ட், ஹி மஸ்ட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்டர் த யூனியன், ஸ்டேட் ஆர் லோக்கல் கவர்மெண்ட். அவர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ இல்லை யூனியன்லேயோ இல்லை அதர் ஒர்க் பண்ணி கவர்மெண்ட் சேலரி வாங்கக்கூடிய நபராக இருக்கக்கூடாது. ஃபோர்த் பாயிண்ட், ஹி ஷுட் ஹாவ் அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் ரெக்வயர்ட் டு பிகம் எ மெம்பர் ஆஃப் த ராஜ்யசபா. அவர் கண்டிப்பாக ராஜ்யசபாவுடைய ஒரு உறுப்பினராக இருக்கணும். இதுதான் அவருடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக ரோல் பண்ணதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட், எலெக்ஷன் அண்ட் டேர்ம் ஆஃப் த வைஸ் பிரசிடெண்ட். ஸோ ஹவ் வில் யூ எலெக்ட் த வைஸ் பிரசிடெண்ட்? ஸோ தி ஆர்டிகல் 66 part 1 deals about the how will you conduct the election. So indirect, only through indirect election method, through electoral college. So the vice president can be elected only through electoral college or by indirect election. For both the houses, both the houses candidate can elect the vice president. The term of the vice president is 5 years. So he is eligible for re-election also. During that time, the deputy chairman will be the head of the Rajya Sabha. ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த ஆர்டிக்கல் 66 part 1 அதில் நம்ம எப்படி எலெக்ட் பண்ணி ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணலான்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கு.
எலக்ட்ரல் காலேஜ் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், வைஸ் பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ நோன் as a indirect election. Both houses, Rajya Sabha and Lok Sabha, members of the Rajya Sabha and members of the Lok Sabha candidate elect the vice president. So duration அப்படின்னு பார்த்தீங்களா 5 years. ஸோ ஏதாவது ஒரு ரீசன்னாலேயோ இல்லை ரெசிக்னேஷனாலேயோ இல்லை டெத் ஆகிட்டாலோ என்ன பண்ணலாம் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனை திருப்பி ரீஎலெக்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் ராஜ்யசபா சேர்மன் தான் ஹெட்டாக வந்து ப்ரொசீடிங் பண்ணிட்டு இருக்கிறார். So next, removal of the vice president. The vice president may be removed from his office by a resolution of a council of state passed by a majority of all the members state of council and agreed to by the houses of the people. நம்ம வைஸ் பிரசிடெண்ட்டை ரிமூவல் பண்ணலாம். எப்படி ரிமூவல் பண்ணலாம் அப்படின்னா, அவர் மேலே ஏதாவது ஒரு கரப்ஷனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீசனோ இருந்தது அப்படின்னா இந்த 14 டேஸ்க்குள்ளே 2 ஹவுசஸ்லேயும் அவரை பற்றி என்ன பண்ணலாம், கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்படின்னு கொண்டு வரலாம். கொண்டு வந்து அந்த 2 ஹவுசஸ்லேயும் ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா வைஸ் பிரசிடெண்ட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமூவல் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஹி இஸ் த எக்ஸ் அஃபீஷியோ சேர்மன் ஆஃப் த ராஜ்ய சபா. So he regulates the proceeding of the house, he decides the order of the house, he decides admissibility of a resolution or questions, he suspends or adjourns the house in the case of a grave disorder, he issues direction to various committees on matters relating to that function. I already told he is the ex officio chairman of the Rajya Sabha. ஸோ ராஜ்யசபாவுக்கு இவர் தான் வந்து சேர்மன். ஸோ இவர் என்ன பண்ண, ஹி ரெகுலேட்ஸ் த ப்ரொசீடிங் ஆஃப் த ஹவுஸ். அந்த ராஜ்யசபாவை வழிநடத்திட்டு போகக்கூடிய ரைட்ஸ் வைஸ் பிரசிடென்ட்க்கு இருக்குது. ஹி டிசைட்ஸ் தி ஆர்டர் ஆஃப் த ஹவுஸ். அந்த ராஜ்யசபாவை எப்படி நடத்தலாம், அந்த மாதிரி எல்லா ஆர்டர் இஷ்யூ பண்ணுற ரைட்ஸ் வைஸ் பிரசிடென்ட்க்கு இருக்குது. Third, he decides the admissibility of a resolution or questions. ஸோ ராஜ்யசபா நடக்கும் பொழுது ஒரு கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுறதுக்கும் அந்த விவாதங்களில் பங்கெடுத்துக்க சொல்லக்கூடிய எல்லா அதிகாரங்களும் வைஸ் பிரசிடென்ட் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹி இஷ்யூஸ். அதே மாதிரி அந்த ராஜ்யசபாவில் ஒரு ஏதாவது பிரச்சனைகள்னு ஒன்று ஏற்படும் பொழுது அந்த ஹவுசஸை தள்ளி வைக்கிறதோ இல்லை அந்த கூட்டத்தொடர் 2 நாள் கழித்து ரன் பண்ணலான்னு சொல்லக்கூடிய ரைட்ஸ் வந்து பிரசிடென்ட்க்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இஷ்யூஸ் டைரக்ஷன் டு வேரியஸ் கமிட்டிஸ் அண்ட் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு தர் ஃபங்க்ஷன். அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வரும் பொழுது அது நடுநிலையாக நின்று டிசைடிங் அத்தாரிட்டி யார் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் தான். ஸோ சப்போஸ் பிரசிடென்ட்க்கு இல்னஸ் இல்லை வேறு எங்கேயாவது அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அந்த மாதிரி டைமில் வைஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இவருக்கு வந்து ஒரு இந்த மாதிரி இல்னஸ், டெத், ரெசிக்னேஷன் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ராஜ்யசபா வைஸ் சேர்மன் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணலாம். இன்கேஸ் 2 பேருமே இல்லை, வைஸ் பிரசிடென்ட் ஆஸ் வெல் அஸ் பிரசிடென்ட் 2 பேருமே இல்லை அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹை கோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணலாம். சரி, இன்னொரு ஒரு ரைட்ஸ் இருக்குது வைஸ் பிரசிடென்ட்டுக்கு என்ன அப்படின்னா காஸ்டிங் ஓட் போடக்கூடிய ரைட்ஸ் இருக்குது. அது எப்போ அப்படின்னா ஒரு ரெசல்யூஷன் ஆர் ஒரு பில் பாஸ் பண்ணும் பொழுது மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு டையாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இவருடைய ஓட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா இவர் கேஷ் பண்ணலாம். ஸோ அந்த பில்லையோ இல்லை அந்த ரெசல்யூஷனையோ ஆதரிச்சோ இல்லை எதிர்த்தோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இவர் அந்த தீர்மானத்துக்காக ஓட் போடலாம். பிரைம் மினிஸ்டர். The Article 74 deals about Prime Minister of India. So he is a real head. President and Vice President, both of them are nominal head. So he is the real head person.
There shall be a council of ministers with the Prime Minister as the head to advise the President. The post of Prime Minister of India has adopted the Westminster England model of constitution democracy. So, Prime Minister தான் நம்மளோட நாட்டினுடைய ரியல் ஹெட். அது ஆர்டிக்கல் 74ல் பிரைம் மினிஸ்டர்ஸுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எலாபரேட்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இவர் தான் என்ன சொல்கிறோம், ரியல் ஹெட் அப்படின்னு சொல்கிறோம். பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் வந்து எதனுடைய மாடல் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனுடைய மாடலை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். பட் பிரைம் மினிஸ்டர் வந்து எந்த மாடலை ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கிலாந்துடைய மாடலை வந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த கண்ட்ரிலையுமே இல்லாத ஒரு சிறப்பு நம்மளுடைய கண்ட்ரியில் மட்டும்தான் இருக்குது. என்னென்னா நம்ம பிரசிடென்ட் இருக்காங்க ஆஸ் வெல் அஸ் பிரைம் மினிஸ்டரும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு வேறு எந்த கண்ட்ரிலையுமே கிடையாது. ஸோ ஏதாவது எல்லா கண்ட்ரிஸுமே மேக்ஸிமம் பார்த்தீங்களா எய்தர் த ரோல் ஆஃப் த பிரசிடென்ட் ஆர் எய்தர் த ரோல் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர், இதில் ஏதாவது ஒரு பார்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம கண்ட்ரியில் மட்டும்தான் பிரசிடென்ட்டும் இருக்காங்க ஆஸ் வெல் அஸ் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்க. பிரசிடென்ட்டுடைய மாடல் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்களா அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் மாடல், பிரைம் மினிஸ்டருடைய மாடல் பார்த்தீங்களா கம்ப்ளீட்டாக இங்கிலாந்துடைய மாடல். So the post of Prime Minister of India has adopted the Westminster England model of constitution democracy. சரி, இந்த நம்ம எப்படி இந்த பிரசிடென்ட் நம்ம பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, யார் வந்து மெஜாரிட்டி கேரியர் ஆஃப் த லோக்சபா, லோக்சபாவில் யார் மெஜாரிட்டி கேரியராக இருக்காங்களோ அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரசிடென்ட் இன்வைட் பண்ணுறாரு. பிரசிடென்ட் இன்வைட் பண்ணி அந்த மெஜாரிட்டி கேரியருடைய லீடராக தான் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டராக அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. The header of the majority party in Lok Sabha is appointed by the president as the prime minister. The leader, அந்த மெஜாரிட்டி பார்ட்டிக்கு லீடர் யாராக இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு பிரசிடென்ட் என்ன பண்ணார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டராக அப்பாயின்மெண்ட் கொடுக்குறார். So if no party commands absolute majority in the Lok Sabha, the president can invite any party can manage to form a ministry. Suppose எந்த ஒரு பார்ட்டிக்குமே மெஜாரிட்டி கேரியர் இல்லை அப்படின்னா பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த பார்ட்டியை வேணால் இன்வைட் பண்ணி உங்களால் இந்த பார்லிமெண்ட்டை ரன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு இன்வைட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பார்லிமெண்ட்டை வந்து மேனேஜ் பண்ண சொல்லலாம், அட்மினிஸ்ட்ரேஷன்ஸை வந்து மேனேஜ் பண்ணி சொல்லலாம். அப்புறம் 15 டேஸுக்குள்ளே அந்த மெம்பர்ஸை வந்து அவங்க என்ன பண்ணணும்னா ப்ரூவ் பண்ணால் கண்டினியூஷனாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களே இந்த பார்லிமெண்ட்டை ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட், த சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் ஆர் டிட்டர்மைன்ட் பை த பார்லிமெண்ட். ஸோ இந்த பிரைம் மினிஸ்டர் அண்ட் த அதர் மினிஸ்டர்ஸ் அவங்களுடைய சேலரிஸை அண்ட் அதர் அலவன்சஸ் எல்லாம் யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுது. நெக்ஸ்ட், எ பர்சன் ஹூ இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் கேன் பி அப்பாயிண்டட் ஆஸ் எ மினிஸ்டர் பட் ஹீ ஹேஸ் எலெக்டட் வித்தின் 6 months. சப்போஸ் ஒரு மினிஸ்டர் அவங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாகவோ இல்லை ராஜ்யசபாவுடைய மெம்பராகவோ இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள மினிஸ்டர்ஸாக அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஆனால் எவ்வளோ நாள் டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னா 6 months. 6 monthக்குள்ளே அவங்க என்ன பண்ணியிருக்கணும், எய்தர் மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட்டாகவோ ஒரு மெம்பர் ஆஃப் த ராஜ்யசபாவாகவோ என்ன பண்ணியிருக்கணும் 6 monthக்குள்ளே ப்ரூவ் பண்ணி இருந்தால் அவங்க கண்டினியூவேஷனாக என்ன பண்ணலாம் அப்படின்னா மினிஸ்டர்ஸாக ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அவரு பார்த்தீங்களா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இல்லாமலே ராஜ்யசபா மெம்பராக இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 times நம்ம கண்ட்ரியுடைய பிரைம் மினிஸ்டராக என்ன பண்ணாங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்களா நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான். The article 78 deals about the duties of the prime minister. So he decides rank of his minister and distributes various department. So the prime minister தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மினிஸ்டர்ஸ் உடைய ரேங்க் அவங்கள என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது அது எல்லாத்தையுமே முடிவெடுக்கக்கூடிய ரைட்ஸ் யாருக்கு இருக்குன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கு இருக்குது. அதான் he decides rank of his minister and distributes various department.
Next, he decides dates and agenda of the meeting of the cabinet. ஸோ அந்த அமைச்சரவை கூட்டத்தை கூட்டுறதோ இல்லை ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுறதோ அந்த என்ன டேட்டு அது எல்லாம் டிசைடிங் அத்தாரிட்டி யார் அப்படின்னா த பிரைம் மினிஸ்டர். ஸோ ஹி டிசைட்ஸ் டேட்ஸ் அண்ட் அஜெண்டா ஆஃப் த மீட்டிங் ஆஃப் த கேபினெட். ஸோ ஹி இஸ் த ஹெட் ஆஃப் த கேபினெட் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ் ஆர் ஹிஸ் கொலீக்ஸ். அந்த கேபினெட்க்கு இவர் தான் ஹெட்டு, மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாமே இவருக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு கொலீக்ஸ் தான். நெக்ஸ்ட், ஹி சூப்பர்வைஸ் த ஒர்க் ஆஃப் வேரியஸ் மினிஸ்டர்ஸ். மற்ற டிபார்ட்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட், ஹீ இஸ் த லீடர் ஆஃப் நேஷன் அண்ட் சீஃப் ஸ்போக் பர்சன் ஆஃப் த கண்ட்ரி. இந்த நாட்டினுடைய ரியல் ஹெட்டாக அவர் தான் இருக்கிறாரு. அதே மாதிரி ஸ்போக் பர்சன் செய்தி தொடர்பாளராகவும் யார் இருக்கார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் இருக்கிறாரு. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு டைரெக்டாக யார் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பிரைம் மினிஸ்டர் தான் டிக்ளேர் பண்ணணும். நெக்ஸ்ட், த பிரைம் மினிஸ்டர் ஆக்ட் as a link between the president and the council of ministers. ஸோ பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட்டுக்கும் அதர் மினிஸ்டர்ஸுக்கும் லிங்க், இவர் தான் வந்து தூது போகக்கூடிய தலைவராக செயல்படுறார். நெக்ஸ்ட், PM informally consult 2 or 3 of his senior colleagues when he does not convene a cabinet meeting. ஸோ கேபினெட் மீட்டிங் அமைச்சரவை கூடாத பொழுது பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணலான்னா தன்னுடைய ஹையர் ஒரு மூத்த மினிஸ்டர்ஸோட 2 அல்லது 2 or 3 மினிஸ்டர்ஸை கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆலோசிக்கலாம். ஆலோசித்து அந்த நம்ம நாட்டினுடைய பிரச்சனைகள்லாம் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னா விவாதிக்கலாம். அதுக்கப்புறம் ரைட்ஸ் முடிவு எடுக்கக்கூடிய ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கு இருக்குது. நெக்ஸ்ட், as the leader of a nation, the PM represents our nation at all international conferences like the Commonwealth Summit of the non-aligned nations and SAARC nation. ஸோ நம்ம நாட்டினுடைய லீடராக மற்ற நாடுகளில் நடக்கக்கூடிய கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கு மட்டும்தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் காமன்வெல்த் கான்ஃபரன்ஸ், சார்க் அண்ட் அதர் நான் அலைன் கான்ஃபரன்ஸ், த பிரிக்ஸ், G20, G10. ஸோ இந்த மாதிரி கான்ஃபரன்சஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் தான் இருக்குது. சப்போஸ் அவரால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா தன்னுடைய சார்பில் வேறு யாரையாவது அந்த கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அனுப்பலாம். அந்த ரைட்ஸும் யாருக்கு இருக்குது அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கு மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். See, after the election, the President of India, on the advice of the Prime Minister, he appoints the Council of Ministers. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டருடைய அட்வைஸோட அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் யாரை வந்து மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரோ அவங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றாரு. 15% ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் தான் மினிஸ்டராக இருக்க முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 545 மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய 15% மெம்பர்ஸ் என்னவா ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னா மினிஸ்டர்ஸாக ஆக்ட் பண்ணலாம். அந்த மினிஸ்டர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஒன்லி ஃபார் த பிரைம் மினிஸ்டர். ஸோ பிரைம் மினிஸ்டர்ஸ் இவங்களை நாமினேட் பண்ணிடுவாங்க, பிரசிடெண்ட் அவங்களை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மினிஸ்டர்ஸாக அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. So next 3 categories of the ministers: cabinet minister, ministers of state, deputy minister. So 3 categories இருக்கு. First one, cabinet. It is an informal body who is form the nucleus of the administration. So இதுதான் அந்த நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை நடுநிலையாக செயல்படக்கூடிய இது யாருக்கு இருக்குன்னா இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ். இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு தான் நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை நியூக்ளியஸாக ஒரு சென்ட்ரல் பார்ட்டாக இருந்து கம்ப்ளீட்டாக ரன் பண்ணக்கூடிய ரைட்ஸு கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது.
Next, the important decisions taken, for example, defense, finance, external affairs and homes are also taken by the cabinet ministers on the advice of the prime minister. So, the important decision adala enna pannala the cabinet ministers எடுக்கலாம் with the consultation of the prime minister. prime minister இனுடைய ஃபைனலா prime minister கிட்டடைய ஒப்புதல் கேட்டு என்னெல்லாம் for example defense, finance, external affairs and homes and all. So he decides foreign policy, international treaties and the appointment of ambassadors. அது மட்டும் இல்லை ஃபாரின் பாலிசி வெளியுறவு கொள்கையை வகுக்கக்கூடிய ரைட்ஸும் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டீஸ் உடன்படிக்கைகள் அதில் சைன் பண்ணக்கூடிய ரைட்ஸும் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த அம்பாசிடர்ஸ் தூதுவர்களையே நியமிக்கக்கூடிய ரைட்ஸும் இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க தான் இன்ஃபார்மல் பாடி ஹூ இஸ் த நியூக்ளியஸ் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன். நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸை நியூக்ளியஸாக இருந்து செயல்படக்கூடியது எது அப்படின்னா இந்த கேபினெட் மினிஸ்டர்ஷிப்க்கு. செகண்ட், த ஆல் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் டேக்கன், எல்லா இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸையும் எடுக்கக்கூடிய ரைட்ஸு கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. தேர்ட், அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸோ ஃபினான்ஸோ எது வேணால் இருக்கலாம். ஆனால் பிரைம் மினிஸ்டரோட கலந்து ஆலோசித்ததுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் கண்டிப்பாக பிரசிடென்ட்டினுடைய அப்ரூவல் இல்லாமல் எந்த ஒரு டெசிஷனையும் எடுக்க முடியாது. ஃபைனல் டெசிஷன் கம்ப்ளீட்லி வில் மேக் த பிரசிடென்ட். நெக்ஸ்ட், ஹி டிசைட் ஃபாரின் பாலிசி, வெளியுறவு கொள்கையை உருவாக்குறதோ இல்லை அந்த கம்ப்ளீட்டாக சில விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ரைட்ஸு இது எல்லாத்துக்கும் கேபினெட் மினிஸ்டர்ஷிப்க்கு இருக்குது. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டீஸு, இன்டர்நேஷ்னல் உடன்படிக்கைகள் அதை ட்ரீட்டீஸ் அதில் எல்லாம் சைன் பண்ணக்கூடியதோ இல்லை வேணான்னு சொல்லி வெளியே வரக்கூடிய ஒரு ரைட்ஸோ பிரைம் மினிஸ்டர்ஸ் அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. அம்பாசிடர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய ரைட்ஸும் கேபினெட், அது யார் யாருக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த டெசிஷனை எடுக்கக்கூடிய ரைட்ஸ் இருக்குது. ஆனால் ஃபைனலாக யாருடைய அட்வைஸ், பிரைம் மினிஸ்டருடைய அட்வைஸ் டெஃபினட்டாக இருக்கணும். அவருடைய கன்சல்டேஷன் இல்லாமல் கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்து எதுவுமே செய்ய முடியாது. செகண்ட் ஒன், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், இவங்க செகண்ட் கேட்டகரி, செகண்ட் ரேங்கிங். இந்த சேம் ப்ரொசீஜர் தான் இவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட துறைகளில் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ஸை கரெக்டாக கொண்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் அலாட் பண்ணியிருக்கோ அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ரைட்ஸ் யாருக்கு இருக்குது? செகண்ட் கேட்டகரி, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். பிரைம் மினிஸ்டர் அவங்க இன்வைட் பண்ணால் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மீட்டிங்ஸில் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட், டெபுட்டி மினிஸ்டர், த லோயஸ்ட் ரேங்க் மினிஸ்டர் இந்த கேபினெட். இவங்க வந்து கடைசியாக இருக்கக்கூடியவங்க டெபுட்டி மினிஸ்டர்ஸ். இவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த அபவ் 2 கேட்டகரிஸ் சொல்லிவிட்டு மீதி இருக்கக்கூடிய ஒர்க்கை இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக இவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களா முக்கியமாக ஒரு பிரசிடென்ட்டுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துருப்போம், பிரைம் மினிஸ்டர்ஸுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்துருப்போம், வைஸ் பிரசிடென்ட்டுடைய ரோல் என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம். இது எல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். யாருக்கு என்னென்ன ரோல் இருக்கோ அந்த ரோல், அந்த ஃபங்க்ஷன்ஸு, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ண ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். இது வந்து என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன். So tomorrow we will discuss about Rajya Sabha and Lok Sabha. Thank you students.